அம்மா நீங்களாம் இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க? பணம் வாங்க வந்தீங்களா? எந்த பேங்க்கில் வாங்கிட்டு இருக்கிறீங்க பணம்? ஸ்டேட் பேங்க்குங்களா? சரிங்க. இப்போ எவ்வளோ பணம் வாங்குறாங்க உள்ள? 30 ரூபா வாங்குறாங்க. 30 ரூபா வாங்குறாங்களாம்மா? எத்தனை மாதமாக வாங்கிட்டு இருக்கிறாங்கம்மா? 5 மாதமா? 5 மாதமாக வாங்கிட்டு இருக்கிறாங்களா? ஆமான்னு சொல்லுங்கள் சத்தமா. எல்லாரும் சொல்லிங்கன்னா தானே அப்புறம் வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குங்க இந்த பணம் வாங்கறதுனால? இல்லை பண விஷயமா 30 ரூபா வாங்குறாங்கல்ல, அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கு? வந்தால் ஒரு நாளே ஆயிடுதுங்க. அப்படி இருந்து ஒரு நாள் ஆனாலும் 30 ரூபா வாங்கிட்டு தான் வந்து பணம் தராங்க. சரிங்க. நீங்கள் ஆதார் கார்டு மூலமாக பணம் வாங்குறீங்களா இல்லை வந்து அட்டை கொடுத்துருக்குறாங்க? பேங்க் பாஸ்புக் அட்டையை அப்படியே காட்ட முடியுங்களா? சும்மா அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க. சரிங்க. சும்மா அப்படியே தூரமாக காட்டுங்க போதும். பாருங்கள், எல்லாமே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாஸ்புக் தான் வச்சுருக்குறாங்க. யாரும் ஆதார் கார்டு வந்து யூஸ் பண்ணி வந்து பணம் எடுக்கலை. இந்த எச்ச வேலையை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வீஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் வச்சு பல ஆண்டுகளாக வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் மக்கள்கிட்ட வந்து முதியோர் ஓய்வூதியம் வாங்குறவங்க, ஓல்டேஜ் பென்ஷனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க, அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள், மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் எங்களோட ஊரில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதை பகிரங்கமாக வந்து சர்வீஸ் பாயிண்ட்டு, கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் வச்சு பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் மூலமாக வந்து மொத்தமாக 20 ரூபா 50 ரூபா, அதாவது தீபாவளினா 50 ரூபா போனஸு, மற்றபடி வந்து 20 ரூபா இந்த மக்கள்கிட்ட இருந்து பகிரங்கமாக வந்து ஆட்டையை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களோட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த விஷயத்தில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னர், அப்புறம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து நிறைய நியூஸ் சேனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு முன்னெடுப்பு பண்ண வாட்டி ஒரு ஆண்டுகள் வந்து ஒரு 2023 இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வரோம். ஒரு 2024 வரலும் இந்த மாதிரி ஒரு பண பிரச்சனைகள் வரல. ஆனால் காம்பன்சேஷனோ அந்த